சுவாமிநாதன் சார், அதாவது இன்னைக்கு கடுமையான சொற்றாடல்கள், குதிரை பேரம் அப்படின்றது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி அவர்களும் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. பட் இதை தாண்டி நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது விசிகாவிலிருந்து பாலாஜி போட்டிருக்கிற அந்த எக்ஸ் பதிவு. அது விடுதலை சிறுத்தை கட்சியினரும் அந்த அவங்களோட ட்விட்டர் ஹேண்டிலையும் அதை வந்து பதிவா போடுறாங்க. இது வந்து ஒரு இந்த நிலைப்பாட்டின் படி காங்கிரஸ் சைலண்டா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் எதுவும் கருத்துக்கள் வரல. ஆனா மூவர் ஒரு இடைத்தேர்தலை நோக்கி நகர்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது என்ன சொல்லுதுங்க? தூய சக்தி, தீய சக்தி, இப்படி பலதை நம்ம கேட்டுட்டோம். வாட் டஸ் ஆல் திஸ் மீன் டு அ காமன் மேன்? அதாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை மக்கள் மன்றத்துல விஜய் அவர்கள் வரணும் அப்படின்னு வாக்களித்தவர்கள் மக்கள், அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்க தேர்தல் பரப்புரையில களத்துல அதிமுகவை நோக்கி விஜய் அவர்கள் ஊழல் சக்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ரொம்ப முக்கியமா திமுகவை பார்த்து தீய சக்தி அப்படின்னார். அப்ப தன்னை தூய சக்தி அப்படின்னு முன்னிலைப்படுத்தி கொண்டாங்க. தூய சக்தி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு மக்கள் மன்றத்துல இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நீங்க மக்களை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய அரசியலை ரொம்ப ஒரு ஏகோபித்த வரவேற்பு கொடுத்தாங்க. அதனாலதான் ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள், ஒன்னு 75 ஆண்டு பாரம்பரியம் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம், 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது ரெண்டும் வேண்டான்னு மக்கள் தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 107 தொகுதியில வாக்களித்திருக்காங்க. பெரிய அலைதான் வீசினது. அந்த அலைக்கு மத்தியிலேயே இந்த 3 எம்எல்ஏக்கள் இரட்டையில சிறப்புல ஜெயிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைத்துவத்துக்குள்ள ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அவர்கள் திடீர்னு இந்த திமுக அதிமுக கூட்டணி அதனால நாங்க வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மக்களால் வந்து ஒரு ஏற்கப்படவே இல்லாத ஒரு வாதமா தான் இருக்கும். நீங்க திமுக அதிமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா ஊழல் சக்தின்னு சொன்ன தாவேகாவை எப்படி ஏற்றுக்க முடியும்? நேற்று வரை ஊழல் சக்தி அப்படின்னு தான் விமர்சனம் அதிமுக மீது. நீங்க திமுகவும் அதிமுகவும் சேர போதுன்னா என்ன கோபம் வருதோ அதே கோபம் இதுக்கு வந்திருக்குமே. அப்ப நீங்க கிட்டத்தட்ட இதற்கு பின்னால் நீங்க சட்டமன்றத்துல ஒரு பெரும்பான்மையை காட்ட வேண்டும். 144 அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையே காட்டிட்டாங்க, அபரிமிதமா காட்டிட்டாங்க. நீங்க 117 18 காட்டுறதுக்கு நிச்சயமா 144 காட்டிட்டாங்க. அவ்வளவு எண்ணிக்கையில் காட்டிய பிறகு கூட இது கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் மீதான நம்பிக்கை குறைவு நான் பாக்குறேன். இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நீங்க அடுத்தடுத்த காய் நகர்தல் என்பது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வகையில காரணம். நீங்க அதிமுக இன்னைக்கு இந்த நிலைமையில ஆனதுக்கு காரணமே திமுக தான், தாவேகா கிடையாது. தொடர்ச்சியா திமுக தேர்தல் பரப்புரையில டெல்லிக்கு அதிமுக அடிமையாக இருக்கு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போரு எல்லாம் தொடர்ந்து பரப்புரை. இது எல்லாம் சேர்ந்த களத்துல என்னன்னா திமுகவுக்கு எதிர் சக்தியா அதிமுக செய்த வேலைகளை அப்படியே தாவேகா பக்கம் ஓட்ட ஷிஃப்ட் பண்ணிருச்சு. ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா 2 நாளுக்கு முன்னாடி இளைஞரணி கூட்டத்துல பேசுகிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சொல்றாரு, நான் பாருங்க சரியா இன்னும் 5 ஆண்டுகள்லாம் இந்த ஆட்சி நீடிக்காது, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பேசுகிறார். அப்ப இத புதிய சக்தி, முதல்ல தூய சக்தியா இல்லையாங்கிறது 2வது, ஒரு புதிய சக்தி அந்த களத்துல இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. இது என்னடா சரியான முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி வேற பேச ஆரம்பிக்கிறாரு, 5 ஆண்டு இந்த ஆட்சி போகாதுங்கிறாரு. அப்ப நம்ம கூட்டணியில வர விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, கம்யூனிஸ்ட் எல்லாம் நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம பலப்படுத்திக்கணுங்கிற இடம் நோக்கி நகர்றாங்க. பலப்படுத்திக்கிறதுக்காக நீங்க வந்து கிட்டத்தட்ட அதிகார பசி, அதிமுகவில் இருந்த ஒரு பிரிவினருக்கு அதிகார பசி, இங்க தாவேகாவுக்கு தங்களை பெரும்பான்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம், இது ரெண்டும் சேர்ந்து விடுகிறது. ரெண்டும் சேர்றதுனாலதான் உங்களுக்கு இந்த எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 3 பேர். இது ஒரு தொடக்கம் தான் நான் பாக்குறேன், நிக்க போறதே கிடையாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு கடுமையான சொற்றாடல்கள் கொடுக்குறாங்க டிடிவி உட்பட. ஆனால் சந்திரசேகர் அவர்கள் சொல்லும் போதும் சரி, ஜவஹர் அலி சொல்லும் போதும் சரி, சார் அப்படியே சற்று 2019 திருப்பி பாருங்களேன். உடைச்சிட்டு போனது யாரு? இங்கேருந்து போன எம்எல்ஏக்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறாங்க, யார் கூட நிற்கிறாங்க? ஸோ ஹிஸ்ட்ரி ஹாஸ் அ லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் லைக் திஸ். சட்டம் தான் சார் அதை முடிவு பண்ணக்கூடிய விஷயத்தில் இருக்கும். நியாய தர்மத்தை நாம பேசலாமா? ஆல் இஸ் ஃபேர் இன் பாலிடிக்ஸ் அண்ட் வார் அப்படின்றது தானே இங்க நம்ம இந்த ரூம்ல பேசக்கூடிய விஷயமா இருக்கு. ஆமா சார். இப்ப இதுல என்னன்னா சார், இப்ப இந்த எம்எல்ஏக்கள் நீங்க ரிசைன் பண்றாங்க, தாவேகாவுல இணையறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க, அது பின்கதை, அது 2வது நடக்கலாம். குறைந்தபட்சம் இவர்களோடு இப்பொழுது கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட சொன்ன சந்திரசேகர், இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு, மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு, அதே போல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 120 எண்ணம் என்கிற எண்ணிக்கை வந்து விட்டது. அப்ப இந்த 120 என்கிற எண்ணிக்கையில் தாவேகாவுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க ஏன் கூடுதலான நபர்களை உள்ள இணைச்சு அவங்க அமைச்சரவையிலே இடம் கொடுத்திருக்காங்க. இப்ப காங்கிரஸ் அமைச்சரா 2 பேர் இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆதரவு வாபஸ் நிலைப்பாடு என்ன? விசிகாவும் ஒரு அமைச்சர், இன்ஃபேக்ட் உதயநிதி அவர்கள் இங்கிருந்து போனவர்களுக்கு மறுபடியும் உள்ள இடம் கிடையாது, கத்தம்ன்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்காரு இல்லையா? ஆமா ஆமா சார். அதான் சார், இடதுசாரிகள் 4 பேர். நீங்க அந்த எண்ணிக்கையை நம்ம பார்க்கணும். திருச்சி கிழக்கு ஒரு தொகுதி இடைத்தேர்தல் வந்தால், இந்த 3 பேருடைய தொகுதி இடைத்தேர்தல் வந்தால் கூட்டி பார்த்தா அதே 4 வருது. நீங்க இடதுசாரிகள் 4 பேர் நிபந்தனையற்ற ஆதரவு. அப்ப நிபந்தனையற்ற ஆதரவுன்னா நீங்க கடந்த
2014 முன்பு 2004 முதல் 2014 வரை அன்றைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு இடதுசாரிகள் வெளியில் இருந்த ஆதரவு, டெய்லி ஒரு போராட்டம், டெய்லி ஒரு ஆர்ப்பாட்டம். நேற்று கூட அந்த கோவை மாநில விவகாரத்துக்கு கம்யூனிஸ்டுகள் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாங்க. நீங்க விசிகாவோ காங்கிரஸ் கட்சியோ காட்டமாக எந்த ரியாக்டும் பண்ணல. ஆனா இடதுசாரிகள் ரியாக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிற எண்ணிக்கை என்பது திருச்சி கிழக்கு 1, இந்த எம்எல்ஏக்கள் 3 கூட 4, இடதுசாரிகளுடைய ஆதரவு என்பது 4. அவ ஏதோ ஒரு செய்தியை சொல்லுதுன்றது. அவ கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளை இவர்கள் நம்பல. ஒன்று. இன்னொன்று வருவோம் சார், இன்னைக்கு அதிகாரம் சின்ன சுரு ஜவஹர், அதாவது விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களை நம்பலாங்கிறது இல்லை. ஆனா தன்னுடைய கட்சியை தனிப்பெரும் கட்சியாக அறுதி பெரும்பான்மை உள்ள கட்சியாக உருவாக்குதல் என்ன தவறுன்னு கேட்கிறேன். ரைட், நான் சொல்லிட்டேன் கரெக்டா. என்னுடைய கேள்விதான், என்னுடைய புரிதல் அதுதான். தனிப்பெரும் கட்சியாக இவர்கள் ஆறாங்கன்னா ஆட்சிக்கு சிறத்தன்மை, வேற என்ன அவசியம்? கூட்டணி கட்சிகளுக்கு இந்த கூட்டணி அவர்களுடைய கொள்கையே கூட்டாட்சி தத்துவம் தான், கூட்டாட்சி அரசியல் மந்திரி. ஆனால் ஒரு கட்சி தன்னுடைய கட்சியை அறுதி பெரும்பான்மை கட்சியாக உருவாக்குறதுல எந்த தவறும் இல்லை. என்ன மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவே மைனாரிட்டி அரசாக இருக்கு. அவங்க ஏன் பெரும்பான்மை ஆக்கல? அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அவங்க ஏன் பெரும்பான்மை ஆக்கல? பாசிசம்ங்கிறோம் பாஜகவை, வலதுசாரித்துவங்கிறோம். வாய்ப்பு வரல சார், அவங்களுக்கு வாய்ப்பு வரல. வாய்ப்பு அவங்கள விட்டுருவாங்களா? வாய்ப்பு வரல. வாய்ப்பை உருவாக்கக்கூடியவர்கள் தான் பாஜகவினர் இருக்கிறாங்க. இன்னும் முழுமையா அவங்களுக்கு கிடைக்கல. ரைட் ரைட் ரைட். இதுவரை பாஜகவை விட வந்து பெரிய கட்சி சார் தாவேகா. அதால முடியும். இன்னைக்கு பாத்துட்டோம் நம்ம, அதால முடியும். ரைட், நான் ராஜஸ்தானால முடியாது. ஒரு பிரேக்கிங் ஒன்னு கொடுக்கறாரு ஜவஹர் அலி, கொடுக்கிற பிரேக்கிங்க நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க இறுதி கருத்தா? இல்ல சார், ஜவஹர் அலி சார் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியானது. இன்னும் பல பேர் அப்படிங்கிறாரு. அந்த பல பேர் என்பதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. பேச்சுவார்த்தை முடியல. பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையிலாவது வருவாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அப்படி வரத்தான் போகிறார்கள். இன்னொன்னு, ஜவஹர் அலி சாருடைய ஆதங்கமும் சரியானதான். நீங்க புதிதாக வசதியானவர் என்கிற அடிப்படையில லிமாரஸ் போன்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுவே இன்னைக்கு அதிமுக இவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் பெரிய காரணம். கிட்டத்தட்ட இன்னைக்கு சரவணன் அவர்கள் கட்சி மாறியிருக்காருங்கிற செய்தி வருகிறது. மதுரை பகுதியில் போட்டியிட்டவர், ஏற்கனவே 4 பிரதான கட்சிகள்ல இருந்து மாறியவர். சோ அந்த மாதிரியான நபர்கள், வசதியானவர்களுக்கு வாய்ப்பு என்கிற சூழலை நோக்கி அதிமுக நகர்ந்து விட்டது. அது தொண்டர்களின் இயக்கமாக இருந்தது. அந்த நிலைமையை அதிமுக மீது தன்னை மறுபரிசீலனை செய்யணும், இன்னும் கொஞ்சம் கட்டமைக்கணும். அப்படி செய்வதன் மூலமாக இழந்து போன தன்னுடைய அதிகாரத்தை நோக்கியும் தலைமைத்துவத்தையும் தக்க வைக்க முடியும் அப்படின்னு பாக்குறேன். அதிமுக அதனால வந்து அப்படியே சோர்ந்து விடாது. கிட்டத்தட்ட தொண்டர்கள் இன்னமும் அதிமுக பக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. போன எம்பி எலெக்ஷன்ல 21% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் அந்த அணியை நம்பி 1.25 கோடி வரைக்கும் ஓட்டுகள் வாங்கி இருக்கு. சோ அதிமுகவும் அப்படி ஒன்றும் பலவீனமாகவும் ஆகிவிடாது அப்படின்னு பாருங்க.